அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாங்க வேலு. டேய் வேலு, வாடா வாடா. நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். வா, இவங்களுக்கு என்னன்னு கேளு. அதான் வந்துட்டேன்ல. வாடா வா. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேல, வேணி பெத்தவளை கொன்ன கொலகாரி, அவளை முதத்துக்கு உள்ள போறா. போட்டுடலாம் ஐயா. அப்புறம் இதோ இவங்க 2 பேரு அந்த கொலகாரிக்கு சப்போர்ட். இவங்களையும் தூக்கி உள்ள போடு. போட்டுடலாம் ஐயா. குட் மார்னிங் சார். கொஞ்சம் என் ஆட்டத்தை அவன் வாயால உண்மையை சொல்லணும். நான் பாத்துக்கிறேன் சார். டேய் வேலு, அங்க என்னடா பேசிட்டு இருக்க? இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல வந்து அக்கப்போர் பண்றாங்க. எல்லாம் கிரிமினல்ஸ்க. வேலு, யோசிக்காத, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு. இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். அப்படியா ஐயா? நீங்க சொல்றீங்களா? இவங்க வந்து நம்ம ஊருக்குள்ள அவ்வளவு அலப்பறை பண்ணிருக்காங்களா? ஆமா வேலு. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ எப்படி வந்த? இதோ இவங்க சொல்லிதான் ஐயா. இவங்க சொல்லி நீ எதுக்காக வந்த? ஐயோ ஐயா, நான் உங்க ஆளுன்னு தெரியாம என்கிட்ட வந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்னடா, என்ன பண்ணாங்க? ஐயோ ஐயா, அது ஏகப்பட்ட புகாரு. இந்த கிராமத்துல அநியாயம் பண்றீங்களா? இந்த கிராம மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு நல்லதும் பண்ணலையா? அப்புறம் இந்த கிராமத்துல உள்ள பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்களா? டேய் என்னடா சொல்ற? ஆமையா, இப்படி ஏகப்பட்ட புகாரு. இப்ப நான் இங்க வந்ததே உங்களை அரெஸ்ட் பண்ணதான். என்ன அரெஸ்ட் பண்ணவா? ஐயோ ஐயா, நான் போய் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேனா? சும்மா இவங்க புகார் கொடுத்தாங்களேன்னு வந்தேன். இது நம்ம கிராமையா, நம்மள யார் என்ன பண்ண முடியும்? அதானே வேலு, நம்மள பத்தி தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, இங்க என்ன நடக்குது? என்ன நடக்கணும்? இங்க பாருங்க, முறைப்படி நான் கரெக்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நீங்க இப்ப இவர் மேல ஆக்ஷன் எடுக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ணுவீங்க? அவர் என் கிராமத்தோட தலைவர். அவர் எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும். அப்புறம் உங்க கம்ப்ளைண்ட மதிச்சு நான் இவர் கைது பண்றதுக்கெல்லாம் இங்க வரல. அப்பனா இதுலயே உங்களுக்கு தெரியல, எங்க ஐயா வில்லாதி வில்லனா இருக்கலாம், ஆனா அவர் அரெஸ்ட் பண்ண யாராலையும் முடியாது. அவரோட செல்வாக்க பத்தி என்ன நினைச்சீங்க? சொல்றா நல்லா சொல்றா. நம்ம மக்களையே எனக்கு எதிராக திருப்புறான். என்னை பத்தி அவனுக்கு தெரியல. இப்பதான் கிராமத்து மக்கள் நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நீயும் பாத்தியா, நம்ம கிராமத்தை யாருக்கு விட்டு கொடுக்க முடியும்? இனி 2 மூஞ்சில குறைய பூசிட்டு போகுங்க. டேய் சரத்து, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா என் பவரை பத்தி? இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த கிராமத்துல நிக்க கூடாது. போங்கடா வெளிய, போங்கடா. ஐயா போங்கன்னு விரட்டினா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாம்? என்ன பத்தி இன்னும் அவங்களுக்கு என்ன தெரியணும்? டேய் சரத்து, யோ சக்கரவர்த்தி, பாத்தியா, போலீஸ் இன்ஸ்பெக்டரு நான் சொல்றதான் கேட்பான். என் கிராமத்துல நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி அது உங்களால ஒண்ணும் கிளிக்க முடியாதுன்னு. யோ சக்கரவர்த்தி, அவளுக்காக தானே என்ன அடிச்ச. நீ ஏன் கூட்டிட்டு வந்து அவளை என் வீட்டுல விட்டுட்டு போ. சார், அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அவன் பேசட்டும். அவனோட இந்த திம்ம பேச்சுலதான் அவன் இன்னைக்கு மாட்ட போறான். சரத்து, இங்க என்னதான் நடக்குது? பொறுமையா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஏய் என்ன சவுண்ட் கொடுத்த? நான் யாருன்னு பார்த்தேல. கூட்டிட்டு வந்து அவளை விட்டுட்டு கிளம்புங்க 2 பேரும். ஹலோ, என்ன இன்ஸ்பெக்டர் சார், உங்க ஊர் தலைவர் பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காக இந்த கம்ப்ளைண்ட நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இல்ல சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? பாருங்க, எங்க ஐயா சின்ன சின்ன தப்பு இல்ல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா அப்படியே பெருமை பேசிட்டு திரிய வேண்டிதான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாதோ? டேய் அடங்குங்கடா. கிழவன் உள்ளூருக்குள்ள சும்மா திருட்டு வேலை பார்த்துட்டு அலையிறான். எல்லாரும் போனா போது வயசானவன் ஆடு திருற மாதிரி எல்லாத்தையும் திருடிட்டு அலையிறான்னு ஊர் மக்களும் பேசாம இருக்காங்க. இதே இது நீ சொன்னிய பெரிய வேலைன்னு, அந்த மாதிரி கொல்லன்னு பண்ணா எவனாலும் சும்மா விடுவாங்க? இதோ ஊர் மத்தியில இங்கனக்குள்ளே கட்டி நிக்க வச்சு கல்ல கொண்டு அடிப்பாங்க. ஏய் யார பார்த்து கிழவைங்கிற வயசானவங்கிற? உன்னை பார்த்துதாயா நல்ல பஞ்சு மிட்டாய் தலைய வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு பாட்டு பாடுறியோ? ஆடு மாடு களை வாங்குற உனக்கே இவ்வளவு திமர்னா நாங்க அதுக்கும் மேல, தெரிஞ்சுக்கோ. ஏய் என்னடா என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கியா? ஆடு மாடு களை வாங்குறவன நானு. இங்க பாரு, கொல்லலாம் எனக்கு சாதாரணம். சரத்து, சூப்பர் சார், ரெடியா இருக்கீங்களா? என்னடா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் ஊருக்கு வந்து என்னைய இலக்காரமா கேவலமா? இங்க பாருடா, இந்த ஊருக்குள்ள நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். ஏன் கொலை கூட
ஆனா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ இன்ஸ்பெக்டர் நினைக்க தானே சொல்றேன். ஏன் வேலு, என்ன ஏதாவது பண்ண முடியும்? ஐயோ ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை ஏதாவது பண்ண முடியும்? உங்க மேல கைய வச்சா மேலிடத்துக்கு நான் தான் பதில் சொல்லணும். எனக்கு எதுக்கியா? அப்படி சொல்லு. கேட்டுட்டீங்களா? டேய் சும்மா பூச்சாண்டி கட்டாதடா. கொலை பண்ண ஒத்துக்கிறேன். கோழி ஆடுதானே, தான் வாரம் வாரம் கொண்டு திங்கிறியே. ஏய் சும்மா கத்தாதடா. கிழவனால அதுதான் பண்ண முடியும். ஏய் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கிழவனு என் கிராமத்துல நான் பண்ணாத வேலை இல்ல. ஓ நிக்கிறாளே வேணி, அவ அம்மாக்காரி என்ன அவ கொண்டா நினைக்கிறியா? கொன்னது நான். ஏய் அமைதியாரு. தெரியுமாடா உனக்கு? நானும் அவகிட்ட பொறுமையா எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். அப்பேன் பண்ண கடனுக்கு மகளை அனுப்ப மாட்டாளாம். என்னமா மகளை காப்பாத்தலாம் நினைக்கிற? டேய் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் மகளை இங்க இருந்து பத்தி விட்டுறல. அம்மாக்காரியால தான் இப்ப இவ்வளவு திமிரா இங்க நிக்கிறா. இல்ல என்னைக்கோ என் கையால இந்த மாதிரி ஊர் மத்தியில நிக்க முடியும்? எங்கேயாவது மூளையில போய் ஒளிஞ்சு கிடப்பா. அடியே வேணி, இனிமே உனக்கு அந்த நிலைமைதான். என்னால யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? என் அம்மா என்னடா பண்ணாங்க? எங்க அப்பா வாங்கின கடனுக்கு என்ன டார்ச்சர் பண்ண? என் அம்மாவை எதுக்குடா கொன்ன? எதுக்குடா கொன்ன? அடிச்சி நிறுத்தடி. ஊரை விட்டு நீ ஓடுறேன்னு சொன்னதும் வீட்டு வாசல் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறேங்கிற. உன் அம்மா கறி விடவே மாட்டேங்கிறா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடான்னு சொன்னான். அதான் நம்ம வயக்காட்டுக்கெல்லாம் போடுவோம்ல பூச்சி மருந்து, அத வழுக்க டைமா உன் அம்மா வாயில ஊத்தி ஒளிய முடிச்சிட்டேன். ஆனாலும் பெத்த தாய்ங்கிறத நிரூபிச்சிட்டா. விஷத்தை கொடுத்தும் உன்னை காப்பாத்தணும் அவ என்ன பாடுபட்டா பாத்தியா? கடைசியில் உன்னை ஊரை விட்டு அனுப்பி விட்டா பாத்தியா? பெத்தவளா ஜெயிச்சுட்டா. ஆனா என்கிட்ட இருந்து யாராவது ஜெயிக்க முடியுமா? கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படி. எப்போ இருந்தாலும் நீ இந்த ஊருக்குள்ள வரணும் தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த. இனி நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. அன்னைக்கே நான் கூப்பிட்டதும் வந்திருந்தேனா ஒரு வாரமோ 10 நாளோ எப்படியாவது நீ போய் தொலைன்னு உன்னை அனுப்பி விட்டுருப்பேன். நான் இனி காலம் போற நீ கஷ்டப்படுவடி. என்னால கஷ்டப்படுவ. அழாத. எங்க அம்மா. ஏய் இங்க பாரு, அழாத. எங்க அம்மா. இங்க பாரு, இங்க பாரு. கேட்டியா? எங்க அம்மா. ஏய் அழாத. உனக்கு இப்ப என்ன தோணுது? என்னது? உனக்கு இப்ப அவனை என்ன பண்ணணும்னு தோணுது? சரத்து. போ, அழாத. உனக்கு இப்ப அவனை என்ன பண்ணணும்னு தோணுதோ போ. தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான். இனி இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு யோசிக்கவே கூடாது. போவேணி. போ, நான் இருக்கேன். ஏய் என்னடி கதறி கதறி அழுகுற? உன்னால அழ மட்டும்தான் முடியும், வேற ஒண்ணும். டேய் வேலு, இவங்க 2 பேத்தையும் அடிச்சு பாத்தி விட்டு நீ போய் ஓ வேலையை பாரு. அடியே வேணி வாடி. இதோ வாரேன்டா. பரவாயில்லையே, கூப்பிட்டதும் வந்துட்ட. ஆமாண்டா. ஏய் இந்த டோன்னா என்னடா பண்ணுவ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மாவை கொன்னுட்டு அதை எல்லார் முன்னையும்? எனக்கு என்னடி பயம்? நான் அந்த கிராமத்துக்கு தலைவன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, இப்ப நான் ஒண்ணு பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். என்னடி? ஏய் யார் என்ன செருப்பால? என் அம்மாவை அநியாயமா கொன்னுட்டியேடா. பாவி. உன்ன ஹேய், மேல கை வச்ச. ஏய் வேணி, இன்னும் 2 அடி சேர்த்து கொடு. டேய் வேணு. அடி வேணி. குடு. உன்ன மாதிரி ஆள்களை எப்படி தாண்டா அடிக்கணும்? குடு, இன்னும் 2 குடு. ஏய் வேலு சார், அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீடைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் சார். தூக்கி உள்ள போடுங்க. டேய் என்ன நடக்குதுங்க? வேலு என்னையா பாக்குற? ஊருக்குள்ள நான் தான் தலைவன், நீ சேட்டை பண்ணிக்கிட்டு திரிவ. நாங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? வேலு அடைச்சி நிறுத்தியா? இப்போ ஓ வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தியே கொலை பண்ணிட்டேன்னு. இந்த கேஸ் மட்டும் இல்லையா, ஊர் மக்களே ஒண்ணு சேர்ந்து உன் மேல ஏகப்பட்ட புகார் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இனி நீ சாகுற வரைக்கும் வெளியே வர முடியாது. டேய் வேலு சரியில்லடா. நம்ம ஊருக்குள்ள இருந்துகிட்டு எவனோ பேச்ச கேட்டு. ஏய் எவனோவா? டேய் அவர் யார் தெரியுமா? அவரா? ஆமாண்டா. யாரா?
கேட்டுக்கோ. சக்கரவர்த்தி சார், ரிட்டையர் போலீஸ் டிஎஸ்பி. என்ன டிஎஸ்பியா? சக்கரவர்த்தி டிஎஸ்பியா? டேடே, இதுக்கே ஷாக் ஆனா இப்படி? அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? சரத்தா? சரத் இல்லடா, சரத் ரத்னவேல் டிசிபி. டிசிபியா? ஹலோ ஹலோ, இப்ப எதுக்காக நம்ம இங்க எல்லாம் கூடி இருக்கோம்? எதுக்குடா அண்ணா? உன் புருஷனை திட்டுறதுக்கு. ஓய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என் சக்திக்கு கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? சுபா. என்ன சுபா? என் சக்தியை திட்ட எல்லாரும் ஒண்ணு கூடுவீங்களா? அப்படி கேளுடி என் தங்கம். கேப்பேன்டா, அது எப்படி கேட்காம? சுபா. நிறுத்துடா. இங்க பாரு, என் புருஷனை திட்டுறதா இருந்தாலும் சரி, அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது நான் மட்டும் தான் பண்ணணும். வேற யாருக்கும் அந்த உரிமை இல்ல. என்னடா காட்டருமை? ஆமா அந்த கனி, அந்த கண்ணிக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் அப்படி சொல்ற என் காட்டருமை. ஜீவா. மதி. என்ன சொல்லி இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த? இங்க என்ன நடக்குது? அதான் மதி, எனக்கும் தெரியல. சிந்து வாயாடிய சிரிக்க வைக்கலாம் நினைச்சேன், ஆனா அங்க. டேய் ஜீவா, நான் உன்கிட்ட கேட்டேனா? சொல்லுடா. என்ன? என்ன சிரிக்க வையனே. அப்பா, இதுல இருந்து ஒரே அழுக. இங்க பாரு சிந்து, சின்ன பிள்ளையில இருந்து நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீ இந்த மாதிரி அழுது நான் ஒரு நாள் கூட பார்த்ததுல. ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா சிந்து. ஓய் சிந்தாமணி. சொல்லுடா ஜீவா. என்னாச்சு அதுங்குள்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிந்து. அண்ணி ஒண்ணு இல்ல அண்ணி. எனக்கே புரியுது, நான் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. ஆனா இப்போ எதனாலன்னு தெரியல. எதையாவது யோசிக்கணும்னு தோணுது, இல்லாட்டி உட்காந்து அழணும்னு தோணுது. ஒரு மாதிரி எனக்கே ஃபீலா தான் இருக்கு. அண்ணி கண்டிப்பா நான் இதுக்குள்ள போகவே கூடாது. என் மனசை நான் மாத்திக்கணும். சிந்து, நீ உன் மனசை எப்படி மாத்திக்க போறேன்னு தெரியல. ஆனா உன் மனசுல சித்தார்த் இருக்காங்கிறது புரியுது. இது இப்ப கூட நீ உன் மனசுல உள்ளதை அப்படியே சொல்ற. ஆனா உன் மனசுல சித்தார்த் இருக்காங்கிறது உனக்கே தெரியல. அதனாலதான் இந்த கஷ்டம், அழுகை எல்லாம். அவன் நாட்டுக்கு டெய்லி வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது வம்பு இழுத்துட்டு போனா கூட ஜாலியா பேசிட்டு அதோட விட்டுருப்ப. நான் வைரமாமா என்னென்னமோ பேசி உன் மனசை யோசிக்க வச்சிட்டாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா வைரமாமாக்காக நீ சித்தார்த்தா அவாய்ட் பண்ணுவ. நான் உன் மனசை அவாய்ட் பண்ணாது. ரெண்டுக்கும் நடுவுல இல்ல ஏன் சிந்து கஷ்டப்படக்கூடாது? எப்பவும் நம்ம சிந்து அதே சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். சிந்து, உன்னை நல்லா பாத்துக்கிறது என் பொறுப்பு. உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இப்ப கூட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசினா கண்டிப்பா உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எதையாவது யோசிக்காமையாவது இருப்ப. ஓய், யாரு சொன்னா? சரிதா, இவங்க பிரச்சனை இவங்களுக்கு. எதுக்கு கூட்டிட்டு வந்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. அட பாவி சக்தி, என்னடா மச்சான்? ஏய், பிச்சு புடுவேன் பாத்துக்கோ. நீ மச்சான் சொன்னாலே எங்க மாப்பிள்ள ஏதோ வேலை பாக்குறேன்னு அர்த்தம். ஏய், ஆஃப் டே லீவு சிந்துக்காக. ஆஹா. ஏய் டேய், சிந்துக்காக இருந்துட்டு போகுதுடா. நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில்மிசம். சக்தி, இதோ நான் சொல்றேன். அனி, நீங்க சொல்றீங்களா? யார்கிட்ட? உங்க வீரானா கிட்ட. எதுக்கு இப்ப சின்ன சண்டியரை இழுக்குறீங்க? என்ன சின்ன சண்டியரா? அச்சோ, டேய் காட்டருமே. அடே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மாமாவை தானடா சண்டியர்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் புருஷன? அது ஒண்ணு இல்ல நீ, இதெல்லாம் சரத்து பார்த்த வேலை. அடப்பாவிகளா, எனக்கே தெரியாம என் புருஷனுக்கு பட்ட பேரு. அனி, வீரானாதான். அப்பப்போ அப்பா மாதிரி வரப்பு காட்டுவாரு, அதான் அந்த பேரு. சரிதான். இதோ இன்னைக்கு உங்க அண்ணே வரட்டும் சொல்றேன். ஐயோ அண்ணி, சொல்லிடாதீங்க. அந்த பயம் இருக்குல்ல? ஐய, பயம்லாம் இல்ல. இத போய் அவங்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த பசங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க, அதான் இந்த பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு ஓவர் சண்டியர்தானே பண்ணுவான். ஏய், சக்தியண்ணா. சிந்துக்கண்ணு, உண்மைதானே? உண்மைதானா? டேடி காட்டேருமே. அந்த கண்ணி அப்பப்ப என் அண்ணனையே சொல்லுவ. அண்ணனையா? என்னையா? சுபாக்கண்ணு என்னம்மா சொல்லுவான்? அண்ணா, நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவேண்டா. டே உண்மை சொல்லுங்கடா. என்ன வச்சு நீங்க எதுக்குடா பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான். அண்ணே, நான் சொல்றேன். அந்த கண்ணி பேசாம இரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லாதடி. நான் சொல்லுவேன். ஏய், என்னடா நடக்குது? என்ன பத்தி நீங்க என்னடா பேசுறீங்க?
இதை சக்தி கெஞ்சுறாண்டா சொல்லுவான். சுபா என்ன? அது வந்து சிந்து. ஆந்தகனி, என்ன சக்தி? நானே சொல்றேன். நீயா? ம், என்னடா சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லி தொலைங்க. அது ஒண்ணு இல்லடா. சொல்றா, சொல்லு சொல்லு. அது ஒண்ணு இல்லடா, எனக்கு பையன் பிறந்தா உன் பேர் வைப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன் ஜீவா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதானே மதி, இவங்க ஏதோ என்ன வச்சு பிளான் பண்றாங்க. கரெக்ட் கரெக்ட். என்னது, உனக்கு பையன் பிறந்தா ஜீவா பேரை வைப்பியா? ஆஹா. சக்தி அண்ணா. ஆமாமா சிந்து, அவன் தங்கச்சியவே எனக்கு கட்டி கொடுத்துருக்கான். அவன் பேர் வைக்கிறதுல நான் என்ன குறைஞ்சா போறேன்? எங்கேயோ இடிக்குதே. அது பக்கத்துல ஆந்தகனி தான் இடிக்கிறா. சக்தி அண்ணா, நல்லா பேசுற, ஆனா ஏதோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா. ஓகே ஓகே. அண்ணி, ஏதோ ரெண்டும் பிளான் பண்ணுதுக. அது ஒண்ணு இல்ல அண்ணி, ரெண்டும் ஏதோ பிளான் பண்ணிடுச்சுங்க. வெளியே ஊர் சுத்த போவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம், அதான் ஜீவாவுக்கு இந்த ஐஸ். ஆமா அண்ணி. ஏய் சுபா, என்னடாண்ணா? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அது சொல்லாத, அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். ஐஸ்கிரீமா? சாக்கோபார் 2. ஓகேடா காட்டறமே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சூப்பர் டி, நீ தான் என் தங்கம். டக்குன்னு பாட்டு வர மாட்டேங்குதே. பாட்டா? உன்னை சந்தோஷப்படுத்த இந்த பாட்டு. ஏய் ஹே குண்டாத்தியே குண்டாத்தியே, நீதானடி என் வாழ்க்கையே. டேய் சக்தி. ஏய் டேய் எருமை, என்னடா பாரு? எதுக்குடா எல்லாம் சிரிக்கிறீங்க? அதான்டா ஒரு பாட்டு. டேய் காட்டேர்மே, அது குண்டாத்தியே இல்ல, நெஞ்சாத்தியேடா. நெஞ்சாத்தியேவா? சக்தி அண்ணா, உன் பாட்டு வேற லெவல் போ. ஆமா ஆமா, யாரும் பொண்டாட்டிய பார்த்து இப்படி ஒரு பாட்டு பாடி இருக்க மாட்டாங்க. அந்த கண்ணி, உன்னை கொல்றேன் வா. ஐயோ சாரிமா, இப்ப நான் கரெக்டா பாடுறேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். என்ன சொன்ன? என் அண்ணனுக்கு தெரியாம ஆஃப்டர் லீவ ப்ரோஜனமாக்குவோம். நாம எங்கயாவது ஜாலியா என்ஜாய் பண்ண போலாம். ஹோட்டலுக்கு போலாம், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எல்லாம் சொன்னேலடா. அட பாவி, டேய் பக்காவா பிளான போட்டு பாட்டு பாடி சொதப்பிட்டியேடா. ஐயோ ஐயோ. சரி சரி, போங்க போங்க, 2 பேரும் கிளம்புங்க. ஆமா ஆமா, வாடா ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். சிந்து, நான் அப்புறம் வரேன். ஓகே சுபா. ஓய் ஓய், என்னது வச்சுக்கிறியா? இதோ உடனே வரேன். டேய் மீட்டிங்க கண்டினியூ பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். போ போ. விளக்கமாற செருப்பான்னு தெரியல, வந்து பாக்குறோம். ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இவன் மனுஷன்யா, பொண்டாட்டி என்ன கொடுத்தாலும் ஆசையா வாங்கிக்கிறான். ஆமாண்டா ஜீவா. சரி 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 சிந்துமா, போ குளிச்சுட்டு வா. ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன், மேலுக்கு மட்டும் குளி. அப்புறம் இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இப்போ நீ கொஞ்சம் ஓகே, அப்படியே சரியாயிடும். சரிங்க அண்ணி. ஜீவா. போ மதி, மெதுவா போ, நான் வாரேன். சிந்து. சொல்லுடா ஜீவா. நீ இப்போ கொஞ்சம் ஓகே தானே? ஓகேடா. நீயும் போ, ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. இல்ல நான் லீவு தானே சொல்லிருக்கேன். போ, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஏய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன். இல்ல சிந்து. ஏண்டா, நான் ஏதாவது ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல. ஜீவா. சொல்லு சிந்து. ஏய் மெதுவா. ஜீவா. என்னம்மா? இல்லடா, அது வந்து. சொல்லு சிந்து. இல்ல ஜீவா, அது எப்படி? இதே இப்ப சரத் இங்க இருந்தா அவங்கிட்ட சொல்லுவேல, அதே மாதிரி என்னையும் நினைச்சுக்கோ. சொல்லு. அது ஒண்ணு இல்லடா, வைரப்பா சட்டை சித்தார்த்து பொடிச்சிட்டானு. எனக்கு இன்னும் சித்தார்த்து மேல அவ்வளவு கோபம். அவனை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வைரப்பா சித்தார்த்தோட அப்பாவை ரொம்ப தப்பா பேசினாங்க. அதனால அவனும். புரியுது. கஷ்டப்படுவானான்னு கேக்குறியா? கஷ்டப்படுவானோன்னு தோணுச்சு. சரி ஓகே, இருக்கட்டும். அவனுக்கு தேவைதான். அப்பா தானே, பேசினா பேசட்டும், பொறுமையா இருக்க வேண்டியதானே. இப்படி கோபப்படுறான் பாத்தியா? இல்ல ஜீவா, இவெல்லாம் வரட்டும் வரட்டும். அடுத்து என்ன பார்க்க வந்தா? ஜீவா, நான் உன்னை கூப்பிடுறேன். வீட்டுக்குள்ள விடவே விடாத, ஓகேவா? சரத்துக்கு எத்தனை தடவை கால் பண்ணிட்டே தெரியுமா? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் கிராமத்துல. நேத்து சொன்னா, இருந்தாலும் சரி ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவான். சீக்கிரம் ஊருக்கு வர சொல்றேன். அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். சித்தார்த்த உன்னை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவ்வளவுதானே? ஓய் சிந்து, அவ்வளவுதானே? ஆமா ஆமா.
சரி ஓகே நான் பாத்துக்கிறேன். ஓ நீ போய் குளிச்சுட்டு வா. ம் ஓகேடா. சரிதான். பார்க்க மாட்டேன்னு இப்படி புலம்புறா. ஆனா கண்டிப்பா மனசு பார்க்கணும் தான் சொல்லும். இங்க இவளே இப்படினா அங்க சித்தார்த்து. நாம நாம மிஸ் பண்றது காயத்ரி. காயத்ரி நாம முத பார்த்தது முத காஃபி ஷாப்ல வாசுகியோட எங்க எங்க பார்த்திருக்கேன். என்னங்க? வாசுகி என் ஃப்ரெண்டுங்க. இப்பதான் காயு. ஓகேங்க. ஹலோ திரு சார். ஹாய். காயத்ரி நான் உங்களை பார்த்திருக்கேனே. ஐயோ எப்படியாவது சமாளிடி. பார்த்ததில்ல சார், பேசியிருக்கோமா? ஆமா சார், அன்னைக்கு வாசு கூட பேசும்போது உங்ககிட்ட பேசினேனே, அது நான் தான் சார். ஓ ஆமால, அன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல. ஓகே ஆனாலும் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேங்க. உங்களை பார்த்த ஞாபகம், பேசின ஞாபகம் இருக்கு. சார் நானும் இந்த ஊர் தான், இங்க தான் எங்கேயாவது சுத்திட்டு இருந்திருப்பேன். கோமத்துல வரமத்துல பார்த்திருக்கலாம். ஓ அப்படிங்கறீங்க? ஆமா சார். ஓ ஓகே சரிங்க, 2 பேரும் பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க. வாசுகி பார்த்து போயிட்டு வாங்கங்க. சரிங்க. போகும்போது வரும்போது பார்த்துருப்போமா? இல்லையே, இவங்கள பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வந்துடும். ஓகே, ஒர்க்கா முடிச்சுட்டு வரலாம், லேட் ஆகுது. சீக்கிரமாவே இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இல்ல நான் காயத்ரி அதுக்கு முன்னே பார்த்திருக்கேன். அன்னைக்கு வாசுகியோட அண்ணன் பிரச்சனை பண்ணனால நான் அப்புறம் காயத்ரிய பத்தி யோசிக்கவே இல்ல. திரும்ப நம்ம காயத்ரி கிட்ட பேசியிருக்கோம். தீபாவளிக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா நான் எப்படி? இல்ல காயத்ரி எங்க பார்த்தோம்? ஏதோ ஞாபகம் வருது. காயத்ரிக்கும் வாசம் செய்பவளுக்கும் சம்பந்தம் இருக்கா? அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ அன்னைக்கு நம்ம பேசின ஆளு. ஆமா அன்னைக்கு நான் பேசினது காயத்ரி. என்னம்மா சொல்ற? உன் ஃப்ரெண்ட் அப்பனா உள்ளதா இருக்காங்களா? ஆமாண்ணா, நாங்க ஊர்ல இருந்து இங்க படிக்க வந்திருக்கோம். இதெல்லாம் ஒண்ணு எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதானா. நாங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்படி ஒரு பிரச்சனைனா? இல்ல கவலைப்படாதீங்க. உங்க பேரு? காயுனா. காயத்ரி. சரி ஓகே வாங்க, நான் பேசுறேன். அண்ணா. நான் பேசுறேம்மா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. உங்களால முடியுமா? என் ஃப்ரெண்ட வெளிய கொண்டு வந்துருவீங்களா? பொய் கேஸ்னு நல்லாவே தெரியுது. நியாயம் நம்ம பக்கம் இருக்க முதல்ல நாம ஏன் பேசாம இருக்கணும்? வாங்க நான் பேசுறேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா வாங்க. காயத்ரியே தான். அப்பனா உள்ள ஸ்டேஷன்ல இருந்தது வாசுகி தான் வாசம் செய்பவளா? ஐயோ எப்படி இதெல்லாம்? எதுக்காக இதெல்லாம் உண்மைனா? வாசுகி ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கணும்? ஏன் மறைக்கணும்? அன்னைக்கு நான் பண்ண ஹெல்ப் பண்ணது வாசுகிக்கா? அதனாலதான் வாசுகி எனக்கு லெட்டர் எழுதுனாங்களா? அவங்க பேரை போடாம உங்களால் வாசம் செய்பவள், அப்புறம் உங்களுக்காக வாசம் செய்பவள், இதெல்லாம் பண்ணது வாசுகியா? இல்ல இத நான் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க எப்படி? வினோ ஏன் இன்னும் வரல? வினோ. என்னங்க கூப்பிட்டீங்களா? அச்சோ. என்னங்க? இல்லைங்க வாசுகி, நான் சும்மா போன்ல பேசிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க. என்னங்க தண்ணி ஏதாவது வேணுமா, கொண்டு வரவா? இல்லங்க, இப்பதானே ஆட்டுக்கால் சூப் குடிச்சேன், எதுவும் வேண்டாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகேங்க, ஒரு 1/2 hour மட்டும். சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. வாசுகி என் மேல இவ்வளவு அக்கறை நீங்க சொல்லுங்க வாசுகி. நீங்க தானா என்னோட வாசம் செய்பவள்? நீங்க தானா? என்னங்க ஓகேவா? ஓகேங்க. ஓகே சரிங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்னங்க வாசுகி? சொல்லுங்கங்க. வினோ வந்தா வர சொல்லுங்க. வினோனா வாங்க. வினோ வந்துட்டியா? என்னங்க வினோனா வந்துட்டாங்க. சரிங்க வாசுகி. திரு, வினோ என்னடா இதுக்கெல்லாம் அப்செட் ஆகுற? வினோ உட்காரு. திரு, என்னடா ஆச்சு? உட்காரு வினோ, நான் சொல்றத கேளு. திரு, இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணு, இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம்டா. எனக்கு என்னமோ நம்ம எதையோ மிஸ் பண்ற மாதிரியே தோணுது. இங்க பாரு திரு, நீ இதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணி உட்காந்தேனா கண்டிப்பா எதுவுமே யோசிக்க முடியாது. இவ்வளவு நாள் இந்த நினைப்பே இல்லாம இருந்த, இப்ப பாரு இத மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. என்னடா? வினோ உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு திரு.
அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணிட்டு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனப்பதான். ஞாபகம் இருக்குடா, அப்பதான் இந்த பிரச்சனை வந்தது. ஒரு பொண்ணு கூட ஸ்டேஷன் வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நீ பேசிட்டு தானே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உள்ள போய் மேம்கிட்ட பேசணும். பேசலாம்ல. ஆமாண்டா. அந்த பொண்ணு தாண்டா காயத்ரி. காயத்ரியா? யாரா அது? வாசுகியோட ஃப்ரெண்டு. வாசுகியோட ஃப்ரெண்டா? என்னடா சொல்ற? ஆமா வினோ, ஊர்ல நான் அவங்கள பார்த்தேன், அவங்க கிட்ட பேசியிருக்கேன். ஏன் அவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா வினோ, நான் ஸ்டேஷன்ல அவங்கள தான் பார்த்தோம். அவங்க கிட்ட பேசணுங்கிறது எனக்கு துளி கூட ஞாபகம் இல்லடா. ஞாபகமே இல்ல. ஆனா அவங்கள பார்த்ததும் எனக்கு தோணுச்சு எங்கேயோ பார்த்திருக்கோம், இவங்க கிட்ட பேசியிருக்கோன்னு. ஆனா எனக்கு இந்த ஞாபகம் வரவே இல்லடா. ஆனா இப்ப வாசம் சேவலை பத்தி யோசிக்கும் போது செல்வம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்ததா. செல்வத்தாலதான் அவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க. அந்த ஸ்டேஷன்ல வச்சுதான் காயத்ரி நான் பார்த்தேன். ஏய், அப்ப நான் வாசுகி தானடா. சொல்லுடா, சொல்லு, நீயே சொல்லு. அப்ப நான் வாசுகி தானே வாசம் செய்பவள். இருக்கலாம் திரு. ஆனா திரு, வாசுகி இதை உன்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை எதுக்கு உன்கிட்ட அறிமுகப்படுத்தணும், வீட்டுக்கெல்லாம் வர வைக்கணும்? என்னடா சொல்ற? இல்ல திரு, இத வாசுகி உன்கிட்ட சொல்லவே கூடாது, மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ஃப்ரெண்டையும் மறைச்சிருக்கணுமே. நீ தான் உங்க ஃப்ரெண்ட பாத்திருக்கேல. ஆமாண்டா. ஆனா வினோ, எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க ஞாபகமே இல்லையே. இப்போ வாசுகி கையெழுத்த பார்த்ததுக்கு அப்புறம் தானே ஒவ்வொன்னா யோசிச்சு இப்ப எனக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. எல்லாம் சரிதான்டா. வினோ எனக்கு தெரிஞ்சாகணும். நான் நாட்டுக்கு தாண்டா இருந்தேன். இந்த கையெழுத்த பார்த்ததும் என்னால முடியலடா. பழைய ஞாபகம் ஒவ்வொன்னா வருது. வினோ, உனக்கு தெரியாது வினோ, கடைசியா வாசம் செய்பவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. நீ உங்களுக்கு லெட்டர் வராது, என்ன மறந்துருங்கன்னு. வினோ, அப்பதான் வினோ எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணத்துக்காக 1 மாசம் இருந்தது. அந்த 1 மாசம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த மறக்க முயற்சி பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் வினோ தெரியும். சென்னைக்கு தனியா போய் அங்க எத்தனை நாள் வினோ, அதெல்லாம் சொல்ல முடியாது வினோ. முகம் தெரியாது, பேர் தெரியாது, யார் என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க கையெழுத்து மட்டும்தான். வாசம் செய்வங்கற ஒரு வார்த்தை, அதுவே என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா? ஏன்னா இப்ப பழைய ஞாபகம் ஒவ்வொன்னா வருது. திரும்ப அந்த ஃபீலிங்ஸ்குள்ள போயிடுவேன்னு பயமா இருக்கு வினோ. வேற யாருமா இருந்தா நான் எந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டேன். நான் வாசுகியா தான் இருக்குமோன்னு தோணும் போது மனசு ரொம்ப கஷ்டப்படுது வினோ. ஏய் திரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. இது வேற யாருமா இருந்தா கண்டிப்பா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்ட. அவங்க யாருன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் நினைப்ப. ஆனா அது வாசுகியா இருக்குமா அப்படிங்கும் போதுதான் எனக்கு இவ்வளவு கஷ்டமோ. விட்ரா, காயத்ரி என்ன காயத்ரி, யாரா இருந்தாலும் கேட்டுக்கலாம். வினோ, என்ன சொல்ற? காயத்ரி நம்பர் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுடா. ஆனா வாசுகி அடிக்கடி காயத்ரி கிட்ட பேசுவாங்க. வாசுகி கிட்ட எப்போரா எப்படி நம்பர் கேக்குறது? என்ன சொல்லி வாங்க முடியும்? என்னடா பண்ணலாம்? டேய், காயத்ரி உங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேல, உங்க வீட்டுல காயத்ரி கிட்ட யாரா நல்லா பேசினா? உங்ககிட்ட போன் நம்பர் கேட்கலாம்ல? எல்லாருமே நல்லா தாண்டா பேசுனாங்க. ஆனா யார்கிட்ட? வினோ வினோ, என்னடா? டே, காயத்ரி வந்து சேஷா கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாடா. காயத்ரியும் சேஷாவும் இந்த 2 டேஸ்லயே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. சேஷாவா? அது யாரா? சேஷா சிவானியோட ஃப்ரெண்டுடா. சிவானியா? அது யாரா? ராமோட ஒய்ஃப்டா. ராமா? அது யாரா? உன்னை கொலை பண்ணி போடுவேன். சரி, ஓகே. இப்ப அப்பனா சேஷா கிட்ட பேசினா காயத்ரி நம்பர் கிடைக்கும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. ஏய், சேஷா நம்பர் வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்குடா. சூப்பர்ரா. போனீங்க அதோ உன் பக்கத்துலதான். ஏய் என்னடா? இல்ல, தங்கச்சி பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. இப்பவே பேசிக்கலாமா இல்ல வெளியே? டேய், வாசுகி கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கும் பார்க்குக்கு. அட பாவி. போலாம்டா. போய் சேஷாட்ட பேசினா காயத்ரி எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு பாப்போம். சரிதான். ஆனா இதெல்லாம் வாசுகிக்கு தெரியக்கூடாதுடா. என் வாசம் செய்பவள் வாசுகி தான், அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை இல்லனா அப்படிலாம் பண்ணேன்னு வாசுகி ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. உன்னை எந்த லிஸ்ட்ல வைக்கனே தெரியல. சரி, ஓகே, இதே மாதிரியே இருக்கணும். மூஞ்சி கிண்டி சுருங்கிச்சு. சுருங்கிச்சுனா பிச்சு போடுவேன். அவ்வளவுதான்டா. இங்க பாரு, இவ்வளவு நாள் யாரு என்னன்னு தெரியாதவங்க இப்ப நம்ம வாசுகியா இருக்குமோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல வாசம் செய்பவள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற டைம் வந்துருச்சுடா. அப்செட் மட்டும் ஆகாத. ஆனா உன்னால எதுவுமே யோசிக்க முடியாது, ஓகேவா? ஓகேடா. இவ்வளவு நாள் இத பத்தி தெரியாமலே இருந்தது. இப்போ நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்க ஒரு காலம் வந்திருக்கு. டென்ஷன் ஆக மாட்டேன். சரி, எப்போ பார்க்குக்கு போலாம்? ஏய், போய் சேஷாட்ட பேசலாம்டா. சரிதான். தங்கச்சி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வரட்டும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசிட்டு அப்புறம் நேத்து மாதிரி ஆபீஸ் ஒர்க்னு சொல்லிட்டு கிளம்பலாம். சரிடா. திரு ஹாப்பி தானே? வினோனா? தங்கச்சி இந்தாங்கண்ணா காஃபி. கொடுமா.
ஏண்டா உன் கிராமத்துக்கு சும்மா சுத்தி பார்க்க வந்தோம் நினைச்சியா? சொல்றா, சுத்தி பார்க்க வந்தோம் நினைச்ச? அது வயசான காலத்துல ஒரு பக்குவம் வரணும், அது கூட இல்லாம டேய் உன்னையெல்லாம் ஏண்டா கொஞ்ச நாள் யோசித்து பாரு. உன் ஆசைனால ஓ சந்தோஷத்துக்காக ஒரு குடும்பத்தையே பாழாக்கிட்ட. அந்த பொண்ணுக்கு அப்பாவும் இல்லாம அம்மாவும் உயிரோட இல்லாம எங்க போக என்ன பண்ணன்னு தெரியாம இப்போடா எப்படி உனக்கு இப்படி எல்லாம் மனசு வருது? அது அது ஒன்னும். என்னடா பேச்சு திக்குதா? இவ்வளவு நேரம் உன் அருமை பெருமை எல்லாம் பேசுன, இப்ப என்ன பேச்சு வர மாட்டேங்குது? அது அது நான் பேசுனதுல உண்மை இல்ல. உண்மை இல்லையா? பொய் பேசுனியா? ஆமா ஆமா ஆமா. அடிச்சி நிறுத்து. ஏண்டா உன்னை நான் இப்படி பேச வைக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? சீனசாமி வந்து உன்கிட்ட பேசினாரே, சும்மா நினைச்சியா? நான் சொல்லிதான்டா. அதுக்கப்புறம் நீ நம்ம ஊரு நாமெல்லாம் ஒண்ணு மண்ணுன்னு சொன்னதான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அது ஏன் யோசித்தியா? ஏனா உன் தலையில கணத்தை ஏத்துறதுக்கு. கணமா? ஆமாண்டா, வேலு வந்ததும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரே, அது ஏன் தெரியுமா? அதுவும் கரெக்டா, உன் தலையில கணத்தை ஏத்ததான். அதான் எல்லாமும் நீ நினைக்கணுங்கிறக்காக. நீ எல்லாம் ஒரு ஆளு ஏண்டா உன்ன தொட்டா வேலிடத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வேலு சொன்னதும் ஈயன பல்ல காமிக்கிற. அப்படி என்னடா நீ சாதிச்சு கிழிச்ச? கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம்? ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை. நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டீங்க. அடைச்சி நிறுத்து. எல்லார்கிட்டயும் நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்ல வச்சு நாம தான் பெரிய ஆளா அப்படிங்கிற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கி ஓ வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சிருக்கேன்டா. இனி நீ தப்பிக்கவே முடியாது. சார் சரத்து, இவன் பேசின எல்லாமே பக்காவா இருக்குல்ல சார்? இருக்கு சாரே, நல்லா ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ண. சூப்பர் கருப்பி. ஏய் இல்ல இல்ல, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னடா ஒத்துக்கிறது? இனி நாங்க எடுக்கிறதா முடிவு. ஏண்டா ஊருக்குள்ள வந்து விசாரிச்சதும் எல்லாம் உனக்கு பயப்படுறாங்க. வேணியோட அம்மா கொலைகேசா? ஐயோ எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல வரமாட்டேன்ட்டாங்கடா. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண இதெல்லாம் ஓ வாயால உண்மையை ஒத்துக்க வைக்கணும்னு. எப்படி ஊருக்கு வந்த ஒரே வாரத்துல எல்லாத்தையும் முடிச்சேனா? இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அது சும்மா பெருமைக்கு பேசினேன். பெருமைக்கு என்னடா பெருமை வேண்டியிருக்கு? இல்ல இல்ல, நான் அத பெருமையா. வேலு சொல்லுங்க சார், இவன் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணாங்கிறத சீனிசாமி ஒண்ணு விடாம எழுதி கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவனே கொலை பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்ட ஆதாரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுங்க. மேற்கொண்டு கேஸ் டீடைல் ஃபுல்லாமே நான் ஊருக்கு போய் உங்களுக்கு சென்ட் பண்றேன். வேலு, கேஸ்ல இருந்து இவன் எப்படியும் தப்பிக்க முடியாது. ஏன்னா இவனே என்னென்ன பண்ணாங்கிறத டீடைலா சொல்லிட்டான். எல்லாத்தையும் பக்காவா வச்சிருங்க. ஜாமீன்லயே இவன் வெளியே வர முடியாது. நீ சாகுற வரைக்கும் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பொண்ணை தப்பா பார்த்தாலோ பேசினாலோ இதான் தண்டனைன்னு அறிவு வரட்டும். இனி நீ வெளி உலகத்தை பார்க்கவே முடியாதுடா. கிளம்பு கிளம்பு. இல்ல இல்ல, நான் இந்த கிராமத்துக்கு தலைவன். நான் எப்படி? என்னால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேலு, வைத்தியம் முடிச்சாலும் பிடிச்சிட போகுது. கூட்டிட்டு போங்க. ஓகே சார். டேய், எங்களுக்கு யாரு இல்லைன்னு தானே எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ண. இப்ப பாத்தியா? இனி யாருக்கும் யாரு இல்லைன்னு நினைக்காதீங்கடா. யாராவது ஒரு ஆளாவது உதவிக்குன்னு வருவாங்க. நான் தான் எல்லாம், நான் தான் பெருசுன்னு எவ்வளவு ஆட்டம் ஆடுனேன். இனி அடங்கி போய் உக்காந்துரு. போடா. சரியா சொன்ன வேணி. இந்த மாதிரி ஆள்கள்லாம் இன்னும் கஷ்டப்படணும். படுவான். வேலு, கூட்டிட்டு போ. ஓகே சார். யோ வாயா. டேய் வேலு, நீயா வாரியா இல்ல கையில விலங்கு போட்டு? இல்ல இல்ல, நானே வாரேன். வா. சரத்து சார். நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இருக்கட்டும் சார், நான் போய்க்கிறேன். இல்ல இல்ல, நீ ஊருக்கு போய் உன்னோட டியூட்டியை நீ கரெக்டா செய். இவன் வேம பிடிச்சவன், வேலுவை நம்பி. அதான் நான் போய் பாத்துக்கிறேன். சரி ஓகே சார். நான் அப்படியே இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். போ சரத்து, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஓகே சார். ஐட்டா, செம்ம மாஸ் பண்ணிட்டீங்க. அவன் வாயாலே உண்மை சொல்ல வச்சு சூப்பர் ஐட்டா. தேங்க்ஸ்மா. சரி ஐட்டா, நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் ஐட்டா, வேணியோட கால் சுளுக்கு சரியாகல. நான் தான் மெதுவா பார்த்து கூட்டிட்டு வந்தேன். இனி உங்க பொறுப்பு, நீங்க பாத்துக்கோங்க. என்ன சரியாகலையா? ஆமா ஐட்டா, பாத்துக்கோங்க. ஆமா சார், நீங்க பாத்துக்கோங்க. நானும் இந்த சந்தோஷமான விஷயத்தை அண்ணாத்தாய் மாட்ட போய் சொல்லிட்டு வரேன். கருப்பி. வாரேன் சாரே. மெதுவா. தேங்க்ஸ் சரத்து. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓய், நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் அங்க உட்காரு. இருக்கட்டும் சரத்து, வா வீட்டுக்கு போலாம். இல்ல என் பாப்பா அப்பையில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஐயோ ஏகப்பட்ட மிஸ்டு கால். இந்த பிரச்சனையில அவ போன் அட்டன் பண்ண முடியல. இனியும் நான் அவகிட்ட பேசல. நேரம் இங்க ஊருக்கே வந்துருவா. ஒரு 5 minutes பேசிக்கிறேன். அது வரைக்கும் இங்க உட்காந்துரு. சரி சரத்து.
பேசு சரத்து. ம் நீ ஏதாவது என்கிட்ட பேசணுமா? ம் சொல்லு, என்ன சொல்லணும்? நீ சிந்து கிட்ட பேசிட்டு வா. ஓகே. நாங்க உட்காந்துருக்கேன். என் கை பிடிச்சுக்கோ. அதான் சுளுக்குன்னு சொன்னியேமா, கீழே விழுந்துடாத, கை பிடிச்சுக்கோ.